ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை, உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய மன பாரங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எபேசியர் 1:17-18 தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் பார்க்க போறோம். பவுல் விசுவாசிகளோட தேவைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, விடுதலைக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ அவங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமோ என்று அவர் என்ன செய்யல, ஜெபிக்கல. அவர்களுக்குள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்க்கக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். இததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 1:17-18. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுடைய மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல. என்றைக்கு ரட்சிப்பை பெற்று கொண்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக என்றைக்கு ஏற்று கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பிற்குள் நீங்கள் செல்லும் பொழுதே உங்க அழைப்பிற்கான முதல் படி அதுதான். அவருடைய உறவிற்குள் உங்களை அழைக்கிறார். உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவதற்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கைய நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். இத நம்ம புரிந்து கொள்றதற்கும் நமக்கு என்ன வேணுமா, பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஒரு விசுவாசியோட வாழ்வு சாதாரண வாழ்வு இல்ல. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு, அதனால நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன். அவங்களுக்கு இந்த நோய்கள் இருக்கு, அதனால நான் இந்த நோயில இருக்கிறேன். அவங்க இந்த விளைவுகளை பெற்றுக்கொண்டாங்க, அதனால விளைவுகள்ல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு அனுபவம் விசுவாசிக்கு தேவையில்லை. ஒரு விசுவாசி என்றால், நான் விசுவாசியான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசியே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்கு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வு இல்ல,
ஒரு உலகத்தோடு ஒத்த வாழ்வு இல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு, ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு. ஏனென்றால் நாம் இங்கிருந்து உண்டானவர்கள் அல்ல, நாம் மேலிருந்து உண்டானவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அல்ல. எங்கிருந்து உண்டாயிருக்கிறோமா? மேலிருந்து உண்டாயிருக்கிறோம். நம்மளோட சிட்டிசன்ஷிப்பே வேற, நம்ம பெற்று கொண்டிருக்கிற வித்து வேற. அப்போ விளைவுகள் மாத்திரம் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? நம்ம அனுபவங்கள் மாத்திரம் எப்படி உலகத்தோடு ஒத்ததாக இருக்க முடியும்? இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்முடைய அழைப்பை தெரியாம உலகத்தோட கோலை நாமளும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். உலகம் எதற்கு மதிப்பு கொடுக்கிறதோ, உலகம் எதை முதன்மைப்படுத்துகிறதோ, உலகத்திற்கு எது விருப்பமாக இருக்கிறதோ, நமக்கும் அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. நமக்கும் அதுதான் எப்படி இருக்குது? முதன்மையானதாக இருக்கிறது. நம்முடைய லக்கும் அதுவாக தான் இருக்குது. அதனாலதான் பெற்றுக்கொள்ற பலன்கள்லையும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான். இந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மகிமையா கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஐஸ்வர்யம் சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இத புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டுமா? இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது உரிமை. எப்படி ஒரு தந்தையின் ஆஸ்திகளுக்கு, அவருடைய செல்வாக்குக்கு அவருடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதோ, அதே உரிமை நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது உரிமை. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? இதுல பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே, யார் அந்த பரிசுத்தவான்கள்? இந்த பரிசுத்தவான்கள்ங்கிற இடத்த நம்ம எப்படி அடையிறது? இத நாம சம்பாதிச்சு பெற்றுக்கொள்ற இடம் இல்லை. இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு பேரை கேட்ட உடனே உங்க கண் முன்னாடி உங்களுக்கு யாரு ஞாபகம் வரா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க இல்லையா? இன்றையிலிருந்து யாரு ஞாபகம் வரணும் தெரியுமா? நாம தான் ஞாபகம் வரணும். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாவீர்கள் அப்படின்னு இருக்குதா? இல்ல. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் finished. அது என்ன செய்யப்பட்டாச்சு? செய்து முடிக்கப்பட்டாயிற்று. இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது நீங்க சம்பாதித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்ல. அது உங்களோட ஒரு பொசிஷன், உங்களோட ஒரு ஸ்டேட், உங்களோட ஒரு இடம். இந்த இடம் நம்ம சம்பாதிக்கிறதுனால கிடைக்கிறது இல்ல. சம்பாதித்து நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த இடம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறதுனால, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
இயேசு கிறிஸ்துவோட சரீரம் எத்தனை முறை பலியிடப்பட்டிருக்கு? ஒரே முறை. அந்த ஒரே பலியினால நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா? பூரணமாக்கி இருக்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற விளக்கம் அதுல இருக்கும். ஒரே பலியினால அவர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா? பரிசுத்தமாக்கிட்டாரு, பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. நாளைக்கு ஒரு பாவம் செய்யறோம், அதை மன்னிக்கிறதற்காக அவர் மறுநாள் இறங்கி வர வேண்டியது இருக்கதா? இல்ல. பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வருடம் தோறும் அந்த மக்கள் பலியிட வேண்டி இருந்தது. அவங்க வருடம் தோறும் ஆட்டுக்குட்டிகளை கையில பிடித்துக்கிட்டு எங்க போகணும்? பிரதான ஆசாரியர்கள்ட்ட போகணும். ஆலயத்துக்கு அவங்க செல்லணும். அந்த இரத்தத்தை அவங்க மேலையும் தெளித்து, ஆசாரியர்கள் மேலையும் தெளித்து, அந்த கிருபாசன தண்டையின் மேல அவங்க என்ன செய்யணும்? தெளிக்கணும். பிரதான ஆசாரியர் ஒரே ஒரு முறைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். அந்த இரத்தத்தினால பாவத்தை கழுவ முடியல. அதனாலதான் அவங்க வருடந்தோறும் பலி கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனா இங்க ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தமோ, அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த மரணம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்திற்கான பிராயச்சித்தமாக இருந்தது, பரிகாரமாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஒரே பலியினாலே, அவருடைய சரீரம் ஒரே முறை பலியிடப்பட்டதினாலே, அந்த ஒரு மரணத்தினாலே அவர் நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் இந்த இரத்தத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, உங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை, நமக்காக அவர் செய்து முடித்த செயலை நாம விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்தத்தை நாம என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். இத எந்த செயலை செஞ்சு நாம பெற்றுக்கொள்ள முடியும்? இல்லையா? இது அவர் இரத்தத்தின் மூலம், அவர் சிலுவையில் செய்த செயலின் மூலம், அவருடைய அடக்கம், மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஏன்னா அது நமக்கு பதிலாக அந்த மரணத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை எந்த செயலை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அவர் பார்க்கிறார். இது தேவனுடைய கிருபை. இது நம்முடைய செயல் அல்ல. நான் மறுபடி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி, அதை ஏற்றுக்கொண்டு உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மள தேவன் பார்க்கும் பொழுது நாம சிலுவையில் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அடிக்கப்பட்டாச்சு. அங்க இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்படுகிறார். அங்கு நாமும் கிறிஸ்துவோட என்ன செய்யப்பட்டாச்சு? அடக்கம் செய்யப்பட்டாச்சு. 3ஆம் நாள் கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கும் போது நாமும் என்ன செய்யப்பட்டாச்சு? உயிரோடு எழுந்தாயிற்று. அததான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆவி புதிதாக மாறுகிறது. இந்த ஆவி தேவனுடைய பரிசுத்தத்தில் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறதோட அர்த்தம் அதுதான். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் யாரு? நாம தான் பரிசுத்தவான்கள். இது நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல, கிறிஸ்து செஞ்ச செயலின் அடிப்படையில இந்த பரிசுத்தம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தவான்களுக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதா, உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா. எப்பொழுதுமே ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு உரிமை மாத்திரம் இல்ல, கடமைகளும் உண்டு இல்லையா? ஒரு நாணயத்தோட 2 பக்கம் போல. உரிமை ஒரு பக்கம்னா கடமை இன்னொரு பக்கம். அந்த நாணயத்துல இன்னொரு பக்கம் அச்சிடப்படலாட்டி அது எப்படி இருக்கும்? மதிப்பில்லாம போயிரும். அது போலதான் நம்ம தேவன் கிட்ட உரிமைய மாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கடமையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு உரிமைகளை பார்க்க போறோம். வருகின்ற வாரம் கடமைகளை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அந்த உரிமையில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய குடும்பத்தில் ஒருவராக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? மாற்றப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய குடும்பத்துல ஒருவராக. நாம பெற்றோர்கள், பிள்ளைகள், ஒரு குடும்பம் இல்லையா? நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன என்ன உரிமைகள் இருக்க முடியும்? யோசிச்சு பார்ப்போமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மிடத்தில் என்ன உரிமைகள் இருக்கு? நம்முடையது எல்லாமே அவர்களுடையது. அதை அவர்கள் அனுபவிப்பதுதான் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய விருப்பம். அது அவங்க அனுபவிக்கிறத நாம பார்க்கணும், அதை ரசிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம். ஒரு புது ஆடை எடுத்துக்கொண்டு வந்து அதை போட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு என்ன செய்வோம்? அழகு பார்ப்போம் இல்லையா? அவர் காசு, பணம், பொருள் கொடுத்தவர் வாங்கல, தன்னோட ரத்தத்தை சிந்தி நீதியின் ஆடையை நமக்கு உடுத்து வித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதியின் ஆடை அப்படிங்கிறது அவரோட இயல்பையே நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். அவர் சும்மா நம்மள அவருடைய குடும்பத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளல, அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தி அவரை போலவே மாற்றி அவருடைய குடும்பத்தில் ஒருவராக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரட்சிப்புல இந்த இடத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஒரு விசுவாசிக்கு இது தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும், உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும், ஒரு விசுவாசியோட இடம் இதுதான். ரட்சிப்பை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. உங்க சூழ்நிலை சொல்லாம இருக்கலாம், உங்க சரீரம் சொல்லாம இருக்கலாம், உங்க கூட இருக்கவங்க சொல்லாம இருக்கலாம், உங்க உணர்வுகளே உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க யாருதான்? தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா? இந்த தேவனுடைய பிள்ளை அப்படிங்கறத நீங்க அறிந்து, அறிவுல இல்ல, உங்க அனுபவத்துல, உங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க திறந்து நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்வு இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்காது. அதனாலதான் பவுல் அப்படி ஜெபிக்கிறார். என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். நம்ம தேவன் கிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும், என் ஜெபத்துக்கு ஏன் காலதாமதம், இதை ஏன் நான் பெற்றுக்கொள்ளல, இந்த இடத்துல நான் ஏன் விடுதலையை பார்க்கல அப்படின்னு நம்ம தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சுதந்திரத்தையே அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த சுதந்திரம். அதாவது இயேசு கிறிஸ்துங்கிற பேரை நம்ம
தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அத ஒரு பாரம்பரியமா பயன்படுத்த கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு ஜெபம்னா முடிவுல இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா அந்த நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்கு? அங்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடித்திருக்கிறார்? அவர் எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்? அவர் யார்? நமக்கு இன்னும் என்ன செய்யறது இல்ல, தெரியல. ராஜாக்கள் காலத்துல முத்திர மோதிரம் பார்த்திருக்கிறீங்களா? அதை கொண்டுட்டு யார் போனாலும் எந்த எதிர்கேள்வியும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இயேசு என்ற நாமம் மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களையும் ஜெயித்திருக்கிறது. 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். நோயையும் பேயையும் ஜெயித்த நாமம். இயேசுங்கிற நாமத்தை சொன்னா பேயும் நோயும் என்னதான் செய்யணும்? ஓடதான் செய்யணும். அது ஓடலன்னா அந்த நாமத்தை குறிச்சு எனக்கு என்ன செய்யல, தெரியல. ஒரு சடங்காச்சாரமா அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொன்னா அதை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு பெண் எனக்கு போன் பண்ணா. அவளோட சித்தி கொரோனாவால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அழுக வருது. அவளுக்கு இந்த சத்தியத்தை பத்தி ஓரளவு தெரியும். அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறது அவளுக்கு என்ன செய்யும்? தெரியும். இதுல எப்படி சுகத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு பயம் அவளுக்கு. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் ரிப்போர்ட் அப்படி இருந்தாலும் இந்த சத்தியத்தை அவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கும் பொழுது அவங்களால சுகத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவங்க யாருமே தேவனுக்குள்ள இல்லையே அவளோட பதில். அதுல யாராவது சொன்னா கேட்பாங்களா? எங்க சித்தப்பா அழுதுகிட்டே இருக்காங்க, கேட்க மாட்டாங்க. என்னோட தம்பியை நான் என்ன செய்ய சொல்றேன்? பேச சொல்றேன். அவங்க அம்மா ஐசி யூனிட்ல இருக்கிறாங்க. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷன் தான். நிறைய பேர் இந்த இடத்துல அவங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரியாது. இது ஒரு அறியாமை தான். அந்த இடத்துல ஐசி யூனிட்ல ஒரு பேஷண்ட் இருந்தா வெளியில இருக்கிறவங்க சும்மா நிக்க முடியாது. மருந்து மாத்திரை தான் என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. ஒரு 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் அவளை கூப்பிட்டு, அவன் எந்த கடையில மருந்து வாங்கினாலும் முதல்ல போன் என்ன செய்ய, பேச சொல்லு. இயேசுவின் நாமத்தினால ஜெபித்தால் ஆவியானவர் அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை முறை எங்க போனாலும் அந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக்கிட்டே போகும்போது அதுல விடுதலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நடந்து கொண்டே இருக்கும். அந்த கான்கால் எடுத்து சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செய்தோம். அதாவது அந்த பையனுக்கு கடவுளை பத்தி தெரியாது. முன்னாடி 2 ரிப்போர்ட் இருக்கு. டாக்டர் சொன்னது பொய் கிடையாது, அது உண்மைதான். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க அம்மா அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நீ எதை நம்பினாலும் உன்னால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால், அதை நீ நம்பினால், தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல நோயை என்ன செஞ்சிரும்? மேற்கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம். இயேசுவின் வாழ்வு என்னுடைய அம்மாவோட சுவாச உறுப்புகளுக்குள்ள செயல்படுது. இயேசுவின் தழும்புகளால என்னோட அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? சுகமாயிட்டாங்க. நன்றி இயேசுவே. நீ எங்க போனாலும் இந்த வார்த்தைய உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. எப்படி நீ சுவாசிக்க மறக்க மாட்டாயோ அது போல இந்த வார்த்தையை உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறமா மறுநாளே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். முடியாதுன்னு சொன்ன டாக்டர், உங்க அம்மா ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்ல மாற்றம். அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும் போது அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு வாரத்துல அவங்க அம்மா சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பையன் சொன்ன சாட்சி என்னன்னா,
இவ்வளவு நாள் ஏதோ வேலை பார்த்தோம், சம்பாதிக்கிறோம், நாம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி என்ன செய்யுது இருக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நான் இப்பதான் என்ன செய்யறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ டாக்டர் முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு இடம், அந்த நுரையீரல் முழுவதும் என்ன செஞ்சிட்டு இன்ஃபெக்ஷன். இயேசு என்ற நாம சொல்லும் போது அந்த கிருமிகளால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது எப்பேற்பட்ட கண்டிஷன் நமக்கு தேவையில்லை. அது எப்படி சரியாகும் நமக்கு தேவையில்லை. டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரே அதுவும் தேவையில்லை. அந்த நாமத்தை விசுவாசிச்சோம் அப்படின்னா அந்த நாமம் அதை என்ன செஞ்சிருக்கு, செய்து முடித்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நாமத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, நாம அதை அறிந்திருக்கிறோமா? அதை விசுவாசித்து பயன்படுத்துகிறோமா? அந்த நாமம் நமக்கு அந்த இடத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செஞ்ச செயல் சாதாரண செயலே கிடையாது. நம்ம பொதுவா பாக்குறோம், அவர் உலகத்துக்கு வந்தாரு, அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்னை தேடி அவர் வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை சொல்லியதுல பாருங்க, என்னை தேடி அவர் வந்தார். நம்மளுடைய நிலைமைய சத்தியம் சொல்லுது, மரிச்சு போயிருந்தோமா. மரிச்சு போறதுங்கிறது இல்லாம போறது கிடையாது. ஆவிக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. இந்த சரீரத்தை விட்டு நம்ம போனோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவனிடம் செல்லுவோம். அப்படி இல்லை என்றால் இன்னொரு இடத்துக்கு என்ன செய்வோம், போவோம். ஏதாவது ஒரு இடத்துல என்றென்றைக்கும் அந்த ஆவி உயிரோடு தான் இருக்கும். ஆவியில மரிச்சு போறதுங்கிறது இல்லாம போறது கிடையாது, தேவன் இல்லாத வாழ்வு. அதுதான் ஆவியில் மரணம். அதுதான் அங்கு ஏதேன்ல ஆதாமுக்கு ஏற்பட்டது. ஆவியில மரிச்சு போயிருந்தோம். தேவன் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? உலகமே உங்க கையில இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ரத்தத்தினால கரைப்பட்டு எங்க கிடந்தோமா, குப்பையில கடந்தோமா. எசேக்கியேல் 16 எடுத்து வாசிச்சு பாருங்க. குப்பையில் மிதிப்படுவதற்கு ஏற்ற விதமாக கிடந்தோம். ரட்சிப்பதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவர் இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்தப்படுத்தி ரட்சிப்பு என்னும் ஆடையையும் நீதிங்கிற சால்வையையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, போர்த்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். தேவன்கிட்ட சேரக்கூடிய தகுதியை இழந்து போயிருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் சொல்லுது, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியராக இருந்தோம். சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் உண்டு, கானானிய பெண். இந்த கானானிய பெண் வந்து இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் அவங்க மகளுக்கு சுகத்தை கேட்பாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு அப்படின்னு சொன்னா, இந்த சுகம் பிள்ளைகளுக்கு தான் தவிர அது நாய்க்குட்டிகளுக்கு இல்லை அப்படிம்பாரு. இந்த காரியம் அநேகருக்கு ஒரு இடரலா இருக்கும். எதனால அப்படி சொன்னாரு அப்படின்னா, அவர் இறங்கி வந்தது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காகவும் தான் வந்தாரு. ஆனா அந்த நேரம் அவர் எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார், ஒரு யூதராக அந்த உடன்படிக்கையின் கீழே அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நின்று கொண்டிருந்தார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில அந்த புறஜாதி பெண் அது அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதுதான் எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு தத்தங்களுக்கு நாம எப்படி இருந்தோமா, அந்நியராக இருந்தோம். தேவன் பக்கத்துல நம்ம போக முடியாது, தேவனோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது, மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை இல்லாமல் தேவன் அற்றவர்களாக இருந்தோம்.
இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை கழுவி, நம்மை சுத்தப்படுத்தி, நம்மை அவரது நீதியை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி தேவனிடம் செல்லக்கூடிய ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் கிருபாசனத்தண்டைக்கு செல்லக்கூடிய தகுதியையும் நீதியையும் தைரியத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். இதோட அர்த்தம்லாம் நமக்கு தெரியல. வருஷத்துக்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியர் கிருபாசனத்தண்டைக்கு போக முடியும். ஆலயத்துல 3 பகுதிகள் உண்டு. அந்த 3வது பகுதிகளுக்குள்ள பிரதான ஆசாரியர், அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை, அதுவும் தன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்ட பின்புதான் அவர் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவருடைய இடுப்புல ஒரு பெரிய நீள கயிறு கட்டி இருப்பார். ரொம்ப நேரம் ஆச்சு வரலன்னு சொல்லி யாரும் உள்ள போய் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கயிறை இழுத்துதான் என்ன செய்யணும்? அவரை வெளியே கொண்டு வரணும். இப்பேற்பட்ட கிருபாசன தண்டைக்கு நம்ம எப்படி போலாமா? தைரியமா போலாமா? எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். மறுபடி வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எப்படி போகலாமா? தைரியமா. அங்க பிரதான ஆசாரியர் பயந்து தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனா நாம எப்படி போலாமா? தைரியமா போலாமா? எதனால இந்த தைரியம்? அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு திட நம்பிக்கையும் இந்த தைரியமும் என்ன செஞ்சிருக்கு? கிடைத்திருக்கிறது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யப்பட்டாச்சு? மாற்றப்பட்டாச்சு. வாசிக்கலாம். கலாத்தியர் 4:5-6-7. நாம் புத்திர சுவிகார தடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நாம் அவருடைய பிள்ளையாக இருந்தோம்னு சொன்னா கிறிஸ்து மூலமாக அவரிடத்தில் பிள்ளை என்ற உரிமையை நாம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். எந்த உரிமையை பெற்றிருக்கிறோம்? தேவனுக்கு உரிய, அவருடைய ராஜ்யத்துக்கு உரிய எல்லாவற்றின் உரிமையையும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். தேவன் கிட்ட ஒரு சின்ன கிருபையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு தயவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய பலத்த ஒரு காரியத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ராஜ்யத்தின் உரிமையையே யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? கிறிஸ்துவின் மூலமாக. அவருடைய பிள்ளையாக இருந்தோம்னா இந்த உரிமையை நாம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். இது ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யலையா? வரவில்லை. நம்ம வாழ்க்கையில நமக்கு பயம் வருதா? வரலையா? வருது. நம்ம சரீரத்துல நோயை பார்க்கும்போது, நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது, சாத்தான் கர்ஜிக்கும் பொழுது நமக்கு அங்க என்ன வருது? பயம் வருது. ஆனா இந்த பயம் எதுல இருந்து வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யல? வரவில்லை. அது அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று அவரோடு உறவு கொள்ளுகின்ற பிள்ளையின் ஆவியை அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இந்த பிள்ளையின் ஆவிங்கிறது ஒரு நெருக்கமான ஒரு உறவு. ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது. அவருக்குரியது எல்லாமே யாருக்குரியதா? நமக்குரியது. இது நித்திய ஜீவனை குறிக்கிறது. இந்த நித்திய ஜீவன்கிறது தேவனுடைய வாழ்வு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவர் கொடுக்கின்ற சுகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே அந்த ராஜ்யத்தின் கனிகள். அங்க பயம் கிடையாது, மரண பயம் கிடையாது, அங்க பாவம் கிடையாது, அங்க சாபம் கிடையாது, அங்க நோய் கிடையாது, அங்க கட்டுகள் கிடையாது, அங்க இருள் கிடையாது, அங்க வெளிச்சம். இந்த குடும்பத்துல நாம எப்படி இருக்கிறோமா? ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாப்பாடு மேஜையில சாப்பாடு வச்சிருக்கிறோம். ஒரு பிள்ளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுவோம்? அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வச்சுட்டு சாப்பிடு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த சாப்பாடு என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா அது அந்த பிள்ளையின் உரிமை. அது சாப்பாடு நம்ம இடத்துல வந்து கேட்கிறதற்கு தினம் தினம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அம்மா தருவாங்களா தரமாட்டாங்களா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சாப்பாடை நான் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், இந்த தயவை பெறுகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எந்த பிள்ளையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போலவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள், பலன்கள், அவருடைய வாழ்வு, நீங்க கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய உரிமை. அவருடைய பிள்ளையாக அது நமக்கு உரிமையாக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உரிமை. உரிமை என்றால் அதை நான் அனுபவிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நீங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இதெல்லாம் தியாலஜி கிடையாது. உங்க சூழ்நிலைகள்ல இதை நீங்க அனுபவிக்கிறதுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இது யாருக்கோ யாரோ சொன்னது இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இது சொல்லப்பட்டது. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அது சொல்லப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இதை நான் பெற்றுக்கொள்றது என்னோட உரிமை. சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். எனக்கு தருவார், எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என்றாவது ஒரு நாள் எனக்கு தருவார். நோ நோ நோ, அது பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பம்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு சாப்பாடு நிச்சயம். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நம்முடைய கடமை, பெற்றோர்களது கடமை. அது போல அவரோட கடமையை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். நம்முடைய அப்பமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். இந்த டெட்டலைஸ்டுன்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்வாரு. அதுக்கான எபிரேய வார்த்தை தான் டெட்டலைஸ்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித குலம் அந்த பாவத்தின் காரணமாக எதை அசலும் வட்டியுமாக செலுத்த வேண்டி இருந்ததோ எல்லாவற்றையும் நம் சார்பில் நான் அந்த கடனை தீர்த்து விட்டேன் அப்படிங்கறதோட அர்த்தம் தான் அந்த வார்த்தை. நீங்க திரும்ப செலுத்துறதுக்கு ஒரு முதலும் ஒரு வட்டியும் கிடையாது. உங்க அக்கவுண்ட்ல எந்த கடனும் கிடையாது.
உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க செலுத்த வேண்டிய கடன் பக்கத்துல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செலுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அதுதான் அவர் சிலுவையில எல்லாம் முடிந்தது. அதுதான் இங்க வசனம் சொல்லுது. நீ தைரியமா கிருபாசன தண்டைக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை, இரக்கத்தை பெறவும். அவருடைய இரக்கம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அந்த இரக்கம் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் செயல்பட அது காத்து கொண்டிருக்கிறது. ஒரு தந்தையாக, ஒரு தகப்பனோட பரிவோட, அந்த அன்போட அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னிடம் வா, நீ என்கிட்ட வா. இததான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். ஆவியில நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோட ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த சுதந்திரங்கிறது அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் உரிமையாளராக மாறி இருக்கிறோம். இது எனக்கா? நீங்க யோசிக்கவே வேண்டாம். இது ஆபிரகாமுக்கு, இது யாக்கோபுக்கு, இது ஈசாக்குக்கு, இது யோசேப்புக்கு, இது அப்போஸ்தலர்களுக்கு இல்லை. இல்ல, அது எல்லாமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்கள் ஆச்சுதே, நம்ம எல்லாம் புறஜாதிகள். அதுவும் இல்ல. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றுதான். இரு திறத்தாரையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? சமாதானமாக்கி, ஒன்றாக்கி, பகையாகிய நடுச்சுவர் அவர் என்ன செஞ்சிட்டாரா? தகர்த்து, கிறிஸ்துவுக்குள்ள ஒருவராக அவர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் முதல். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நிலைமை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, அவர் வர்றதுக்கு முன்னாடி மனிதர்களோட நிலைமை இப்படிப்பட்டதாக தான் இருந்தது. அடுத்த வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி எப்படி இருந்தோமா? தூரமா நின்று கொண்டிருந்தோம். அந்த கானானிய பெண் மாதிரி. எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டா கூட எனக்கு அது என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா அந்த பிள்ளைகளின் அப்பம் புறஜாதிகளுக்கு என்ன செய்யாது? கிடையாது. தூரமா இருந்த நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தேவனுக்கு பிள்ளையா என்ன செஞ்சிட்டோம்? மாறிவிட்டோம். அடுத்த வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. இதுதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. இதனால நாம தேவனிடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய நற்செய்தி இல்லையா? இந்த சமாதானம் நமக்கு எப்படி வந்துதா? அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதினால், அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு இந்த சமாதானத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பெற்று தந்திருக்கிறார். வாசிக்கலாம். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இந்த இரு திறத்தார் அப்படிங்கிறது இஸ்ரவேலரையும் புற ஜாதிகளையும் குறிக்கிறது. இந்த இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக அவர் என்ன செஞ்சிட்டாரா? சிருஷ்டித்தார். இப்படி சமாதானம் பண்ணி. 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அடுத்த வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நல்லா பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கையில அவர் கூட தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் அங்க என்ன தேவை? சமாதானம் தேவை. பக்கத்துல இருந்த அவங்களுக்கும் சமாதானம் தேவை, தூரமா இருந்த நமக்கும்
சமாதானம் தேவை. இந்த 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்து பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தவான்களோட ஒரே வீட்டாரா ஒரு குடும்பமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இருக்கிறோம். யூதர்கள் என்று இல்லை, கிரேக்கர்கள் என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனன் என்று இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். இப்படிதான் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அது நமக்கு சொந்தமானவைகள். ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அவங்க இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு முற்பிதாக்கள் மாத்திரம் இல்ல, நமக்கும் முற்பிதாக்கள். எப்படின்னா கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய முற்பிதாக்கலாம் அவங்க. வசனம் சொல்லுது. அங்க ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க சுதந்திரவாளி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வாக்கு தத்தத்துக்கு நாம எப்படி இருக்கிறோமா? சுதந்திரவாளியா, உரிமையாளரா இருக்கிறோமா? எப்பேற்பட்ட சுதந்திரம் பாருங்க. நீங்க பெரிய ஜாதியா என்ன செய்வீங்களா? மாறுவீங்க. உலகத்திற்கு ஆசீர்வாத ஊற்றாக நாம இருப்போமா? இப்போ ஆபிரகாமுக்குள்ள கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சந்ததியாக நம்ம மாறி இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னு கேட்டா சரீர பிரகாரமா இஸ்ரவேலரையும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் மூலமாக நம்மையும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த வாக்குத்தத்தம் அங்க நிறைவேறி இருக்குதா இல்லையா? நிறைவேறி இருக்கு. இன்னும் கடைசி மனுஷன் பிறக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் யாருதான்? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்கிறது இப்பொழுது வரைக்கும் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துகிட்டே இருக்குது. இதே வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக நான் வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து. இத நீங்க எடுத்து இது எனக்குரியதுன்னு விசுவாசிச்சாதான் உங்களால அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும் இல்லையா? இது ஆபிரகாமுக்கு அப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த உரிமையை நம்ம இன்னும் என்ன செய்யல? அனுபவிக்கிற இடத்துக்கு வரல. நாம நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம கையில உள்ள அந்த அளவுகோல் சிறிதாக வைத்திருக்கிறோம். எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு விடுதலை, இது மாத்திரம் இல்ல, நம்ம உலகத்திற்கே அதை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு, உங்க குடும்பங்களுக்கு, உங்க உறவுகளுக்கு, உங்க சமுதாயத்துக்கு, உங்க தேசத்துக்கு, உலகத்திற்கு நாம் அதை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாத வாய்க்கால், ஆசீர்வாத ஊற்று. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முற்பிதாக்களுக்கு அது கொடுக்கப்பட்டா அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. அது மாத்திரம் அங்க சொல்லல பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. யாத்ராகமம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்களேன். எந்த இடத்துல அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, அதுல நான் உங்களை விடுவித்து உங்களோட தேவனாக நான் இருப்பேன். அதை இப்பொழுது வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
இஸ்ரவேல் தேசம் ஒரு சிறுபான்மையான ஒரு தேசம்தான். ஆனா எதுலயும் அது என்ன செய்யல, தோத்து போகல. ஏன்னா அது தேவனுடைய உடன்படிக்கையில இருக்கின்ற ஒரு தேசம். சரீர பிரகாரமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை உங்க ஏற்றுக்கொண்டா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப சொல்லுங்க, அவர்களுக்கே அந்த ஆசீர்வாதம் என்றால் அதை விட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய சந்ததியாக நாம இருக்கிறோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அப்ரஹாமின் சந்ததியா மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டு அவருடைய ஒரே குடும்பமாய் மாறி இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நாம் அந்நியர்கள் அல்ல, நாம் சுதந்திரவாளி. அதை உரிமையாக எடுத்து அனுபவிக்க கூடிய இடத்துல அவர் வைத்திருக்கிறார். எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, அதுல இருந்து உன்னை நான் மீட்டு உன் தேவனாக நான் இருப்பேன். இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காருங்க. எதனால நம்மளால அதை பெற முடியல தெரியுமா? இது என்கிட்ட இருக்குதே, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும், இது என்ன மேற்கொண்டுகிட்டு இருக்குதே, என்னால முடியலையே. இது உன்னால முடியாது, ஏன்னா அவங்க கிட்ட அது இருக்குது. இது உன் பரம்பரைக்கு இது வந்திருக்கு, அதனால உனக்கு என்ன செய்யுது, வருகிறது. இதுல இருந்து உன்னால வெளியில வர முடியாது. உன் பாவம் தடையா இருக்கு, உன்னோட சாபம் இருக்கு. அது உலகமும் உலகத்தில் உள்ள அறிவும் சாத்தான் சொல்ற பொய்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உபாகமம் 28:16 67 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு சாபமும் ஒரு கட்டுகளும் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன தலைவலியில இருந்து உங்க கையின் பிரயாசங்கள் அங்க வாய்க்காமல் போகிறதா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளோட காரியமா இருக்கட்டும், உடம்புல வருகின்ற உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வெளிப்படுகிற நோயாக இருக்கட்டும், எல்லாம் சாபமே. வசனம் சொல்லுது. மனக்குழப்பம் கூட எதுவா, சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனநல பாதிக்கப்படுறது எதுவா, சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுடைய பிள்ளையாக அந்த விளைவுகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய காரியத்துல மாத்திரம் இல்ல, உங்களோட சின்ன சின்ன காரியங்கள்லையும் அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய பலத்தை நீங்க சார்ந்து கொள்றது, அவருடைய ஞானத்தை நீங்க சார்ந்து கொள்றது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போறது, நீங்க அந்த விடுதலை உங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டே போக முடியும். அவருடைய ஆலோசனையை கேட்டு அதுல நடக்கிறது. இந்த அனுபவத்துக்கு நீங்க வரணும்னா அந்த உறவுக்குள்ள நீங்க போகணும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். இது பெரிய பெரிய பிரச்சனைகளை அங்க யோசுவா மேற்கொள்ளுகிறார். அங்க யோர்தான் ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே என்ன செய்கிறது, பின்னிட்டு திரும்புகிறது. ஏன் திரும்புது? கர்த்தர் தாமே அங்க என்ன செய்கிறார், முன்னே போகிறார். யோர்தானை குறிச்சு உங்களுக்கு பயம் வேண்டாம், எரிகோவை குறிச்சு உங்களுக்கு பயம் வேண்டாம். நம்ம முன்னாடி கர்த்தர் போகிறாரா, அதுலதான் நம்ம கவனம் வைக்கணும். என் முன்னாடி கர்த்தர் போறாரா? ஏன்னா அவர் வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் வழி இப்படி இருக்குதே, அதை நான் என்ன செய்ய போறேன்? அது உங்க பாரம் இல்ல, அது யாரோட வேலை? அவரோட வேலை. அவரை உங்க முன்னாடி போக விடுறது மாத்திரம்தான் உங்க வேலை. ஏன்னா சரி செய்யறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம் என்ற வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பயப்படுகிற மாதிரி கலங்குகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்கு?
பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் நாம் தேவனுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு அழகான சத்தியம் இல்லையா? ஆவியானவர் நம்மை தனியாக விடவில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்னாடி நான் போறேன், நான் உனக்கு கோணலானவைகளை செவ்வை சரிகிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? அது எந்த உறுப்பு செயல்படாம போனா என்ன? அவருடைய வல்லமை அதை உயிர்ப்பிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. அது மரிச்சு போய் அந்த உறுப்பு இருந்தாலும் பரவாயில்லை, அதை உயிர்ப்பிக்கிறதற்கு, அதை உருவாக்கினவருக்கு அதை சரி செய்ய தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் வசனங்கள் நிறைய இருக்குது. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இஸ்ரவேல் மக்கள் அவருடைய உடன்படிக்கைக்குள்ள இருந்த மக்கள் தான். அவங்க அவருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகும் பொழுது அவங்க புற ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலையும் இந்த சம்பவம் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அவங்க அந்நிய வழிபாடுக்கு போறாங்களோ, புறஜாதிகளோட பழக்க வழக்கத்துக்கு போறாங்களோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதுகாப்பை விட்டு அவங்க வெளியில போவாங்க. புறஜாதிகளுக்கு அடிமையா என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. அப்படி அவங்க தவறு செய்து புறஜாதிகளிடத்துல அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டும் அங்க வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறாரு. உனக்காக நான் வச்சிருக்கிறது தீமையானதல்ல, அது நன்மையானது. எப்பேற்பட்ட தேவன் பாருங்களேன். கீழ்ப்படியாமையினால பாதுகாப்பு இல்லாத இடத்துல அந்த மக்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவை. இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நாம இருக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ அவருடைய வழியை விட்டு இன்னொரு வழியில நம்ம நின்று கொண்டிருக்கலாம். அவர் பாதுகாப்பை விட்டு விலகி போயிருக்கலாம். அவருடைய வார்த்தை சொல்லுது, உனக்காக நான் வச்சிருக்கிற திட்டம் தீமையானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. இந்த வாக்கு தத்தத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க, உரிமையாளர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய பலம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி, இதை எல்லாம் நமக்கு தான் சொல்லி வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? உனக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும், ஆனா என்ன செய்யாத? பயப்படாத. ஏன்னா சூழ்நிலை எதிராக இருந்தாலும் உன் கூட யார் இருக்கா? நான் இருக்கிறேன். அங்க மோசே கிட்ட அவர் சொல்றாரு, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய நீ பார்வோன்ட்ட போய் அனுப்பிவிட சொல். பார்வோன் ஒரு பெரிய ராஜா. உலகத்திலேயே முதல் அதிகாரத்துல உள்ள ஒரு நாடு எகிப்து, அதோட ராஜா தான் பார்வோன். அதுக்கு மோசே சொல்றாரு, உம்முடைய ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி பார்வோன்ட்ட போய் கேக்குறதுக்கு நான் ஏமாத்துறோம். நான் எப்படி அதை நான் கேட்க முடியும்? ஒரு பெரிய அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி கிட்ட போய் நீ அடிமையா வச்சிருக்கிற ஜனங்களை, உனக்கு லாபம் சம்பாதித்து கொடுத்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நீ விடுன்னு நான் சொன்னா அவன் என்ன செய்வான் இல்லையா? நான் ஏமாத்துறோன்னு கேக்குறாரு, மோசே கேக்குறாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல தேவன் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ. பார்வோனை சந்திக்க பெரிய படை தேவையில்லை, பெரிய கூட்டம் தேவையில்லை, அதிகார பலம் தேவையில்லை, பண பலம் தேவையில்லை. நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ. அந்த வாக்கு தத்தத்துக்கு நாம சொந்தக்காரங்க. தேவனுடைய பிள்ளையாக நமக்கு இத்தனை உரிமைகள் இருக்கிறது,
இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க பழைய ஏற்பாடுல என்ன என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, கல்லான இருதயத்தை எடுத்து நான் சதையான நவமான இருதயத்தை உங்களுக்குள்ள நான் வைப்பேன். கல்லுல எழுதப்பட்ட சட்டம் இல்ல, உன் இருதயத்துல நான் அதை எழுதுவேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் அது நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளையாக அவருடைய மடியில் அமரக்கூடிய பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம். அவரோடு கூட உன்னதத்தில் நம்மை அவர் உட்கார வைத்திருக்கிறார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுடைய சுதந்திரர் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக மாத்திரம் நமக்கு உரிமை இல்ல, கிறிஸ்து பிதாவினிடத்தில் எதையெல்லாம் பெற்று கொண்டாரோ, எதையெல்லாம் கிறிஸ்துவுக்கு இருக்கிறதோ அத்தனைக்கும் நாமளும் பங்குதாரர்களாக இருக்கிறோம். உடன் சுதந்திரர்னா என்ன? அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இன்னொருத்தங்களுக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ, என்ன அதிகாரம் உண்டோ, என்ன நீதி உண்டோ, எந்த இடம் உண்டோ அது எல்லாம் நமக்கும் உண்டு. எப்பேற்பட்ட இடத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இது அதிகாரத்தை குறிக்கிறது, அவருடைய இயல்பை குறிக்கிறது, அவர் வல்லமையை குறிக்கிறது, உங்க ஆவிக்குரிய அடையாளத்தை அது குறிக்கிறது. சூழ்நிலைகளை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். இது உங்களுடைய உரிமை. நிறைய சாட்சிகளை நாங்க பாக்குறோம். கேன்சர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருது, பயாப்சி டெஸ்ட் எடுத்து அனுப்பப்படுகிறது. அந்த நேரம் சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அந்த விசுவாசத்துல பார்க்கும்போது அந்த பயாப்சி ரிப்போர்ட் வரும்போது கேன்சர் இல்ல, நார்மல்னு ரிப்போர்ட் வருது. இது 1-2 பேருக்கு இல்ல, நாங்க அநேக இடத்துல பாக்குறோம். டாக்டர் சொல்றது கேன்சர் தான் சொல்றாங்க. ரிப்போர்ட் போகும்போது அங்க ரிப்போர்ட் என்ன செய்யுது? மாறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம், சூழ்நிலைகளை ஆளக்கூடிய ஒரு அதிகாரம். சூழ்நிலைகளை ஆள்றதுன்னு நீங்க மனுஷங்களை ஆள்றத பார்க்காதீங்க. நம்ம மனுஷங்களை ஆளும்படி அழைக்கப்படவில்லை, சூழ்நிலைகளை ஆளும்படி, மனிதர்களை அன்பு செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கட்டுகள்ல இருந்து விடுதலை, வெளியில மாத்திரம் இல்ல, நம்ம சிந்தனைங்கிற கட்டு. சமீபத்துல ஒரு சகோதரியோட சாட்சியை நான் கேட்டேன். தேவ அன்பு குறிச்ச சத்தியத்தை அவங்க கேட்டுட்டு அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, என் கூட பிறந்தவங்க, என் கணவர் கூட பிறந்தவங்க எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன். அவங்ககிட்ட பேசுறதுக்கும் நான் இப்ப தயாரா இருக்கிறேன். எப்ப பேசுவாங்களோ நான் பேச காத்து கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த சிறையில இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட வாழ்வை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்துல நாம செய்கின்ற ஜெபத்திற்கு தேவனுடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. என் கரம் குறுகி போயிற்றோன்னு கேட்கிறாரு. உன்னை விடுவிக்க கூடாத படிக்கு என்கிட்ட பலன் இல்லையான்னு கேட்கிறாரு. நீ ஏன் என்னைய நம்பாம உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறன்னு கேட்கிறாரு. இதை விட அவர் இருதயத்தை எப்படி அவர் திறந்து காண்பிக்க முடியும் இல்லையா? கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சூழ்நிலை அவரை ஆண்டதா, அவர் சூழ்நிலைகளை ஆண்டு கொண்டிருந்தாரா? யார் ஆண்டுகிட்டு இருந்தா? கண் தெரியாதவரை பாக்குறாரு. எத்தனை நாள்பா கண்ணு தெரியலன்னு கேக்குறாரா? ஒரு நல்ல டாக்டர் சொல்றேன் போய் பாருன்னு சொல்றாரா? கைய நீட்டுறாரு, சுகத்தை பெற்றுக்கொள். நடக்க முடியாதவனை பாக்குறாரு, எழுந்து நட. அவரை பார்த்தாலே அசுத்தாவிகள் என்ன செஞ்சுதா? ஓடியது. அவர் பேசவே வேண்டாம், பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்னு போடப்பட்டிருக்கும். அவரை பார்த்தாலே அசுத்தாவி என்ன செஞ்சுதா? உமக்கும் எனக்கும் என்ன? அதுல கொஞ்சத்தை உனக்கு தாரேன்னு சொல்லல, அதே சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்தாலும் அசுத்தாவி என்ன செய்யணும்? ஓடணும். இந்த இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தெருவுல நடந்து போகும்போது அசுத்தாவி என்ன செய்யணும்? ஓடணும்.
இயேசு கிறிஸ்துட்ட இருந்து கொஞ்சம் சுதந்திரத்தை தாரேன்னு தேவன் சொல்லல, உடன் சுதந்திரர். பாவத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆளுகை செய்யக்கூடிய இயல்பு. கட்டுகள்ல இருக்க வேண்டியது இல்ல, மேற்கொள்ளக்கூடிய இயல்பு, விடுதலை. இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்தாச்சு. அந்த இன்னொரு குடும்பத்தோட விளைவுகளை நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு இது புதுசா தெரியலாம். ஆனா இந்த சாட்சிகள் எல்லாம் அது உண்மைங்கிறத பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக காலேஜ் படிக்கிற ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக வாந்தி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சா கூட அவனுக்கு என்ன வரும்? வாந்தி வரும். ஒரு சில பிரச்சனை அவனுக்கு. அப்போ அவனுக்கு சத்தியத்தை நாங்க சொல்லி கொடுத்தோம். சத்தியத்தை சொல்லி கொடுத்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் ஆண்டவராய் இருக்கிறார்னு சொல்லி அது விசுவாசத்தோட அவன் பேச பேச அந்த வாந்தி நிக்கிறத நாங்க பார்ப்போம். தண்ணி குடிக்க முடியாம இருந்த பையனால சாப்பிட முடிஞ்சது. அதாவது நமக்கு இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டது தெரியல, ஆனா அந்த நோயை கொடுக்கிற பிசாசுக்கு அந்த சத்தியம் என்ன செய்யும்? தெரியுது. அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோட பேசும்போது அந்த நோயால அந்த சரீரத்துல என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அந்த இருளால அந்த பையனை பிடிச்சு வைக்க முடியல. அந்த பையன் அந்த விடுதலையை பெற்றதை நாங்க பார்த்தோம். ஒரு சகோதரி 30 வருஷமா தூக்கம் இல்லாம இருந்தாங்க. எனக்கு ஜெபிக்கணும்னு வந்தாங்க. அவங்களுக்கு அசுத்தாவி பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. விசுவாச அறிக்கைகளை சொல்ல வைக்கும் போது சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. இப்பதானே நீங்க விடுதலை வேணும்னு வந்தீங்க, உங்களுக்கு விடுதலை வேணுமா வேண்டாமான்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அசுத்தாவி பிரச்சனைனே தெரிஞ்சது. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷ வார்த்தைகளை அவங்கள சொல்ல வச்சு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது அன்றைக்கு இரவு நான் நல்லா தூங்குனேன்னு சொல்லி அடுத்த வாரம் சாட்சி சொன்னாங்க. 30 வருடம் தூங்காமல் இருந்த ஒரு சகோதரி. இருளின் அதிகாரத்திலிருந்து நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரம் ஒன்னே பேய் பிசாசுன்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். கசப்பும் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். மன்னியாமை, பாவம், சாபம், கட்டுகள், பொறாமை, வைராகியம், பெருமை, ஆணவம், முறுமுறுக்கிறது, ஒருத்தவங்களை குறை சொல்றது, புறம் பேசுறது, இது எல்லாமே எதுல உள்ளதுதான்? இருளின் அதிகாரம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரமோ, அவர் எப்படி இருந்தாரோ அதே இயல்பு, அதே வாழ்வு, அதே அதிகாரம், அதே பரிசுத்தம், அதே நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏன் சமாதானத்தை தருகிறேன்னு சொல்றாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. எந்த மனுஷன் என்கிட்ட பேசினா எனக்கு சமாதானம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இவர் என்கிட்ட பேசினா, இந்த தயவை தந்தா என் பிரச்சனை சரியாயிரும், இவர் மனசு மாறினா எனக்கு சரியாயிரும், இந்த இடத்துல எனக்கு தயவு கிடைச்சா எனக்கு சரியாயிரும், இவங்க மாறினா என் பிரச்சனை மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்படி சமாதானத்தை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. உலகத்தால் கொடுக்கவும் உலகத்தால் எடுக்கவும் முடியாத சமாதானம். இதுதான் நித்திய ஜீவன். உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில இந்த வாக்கை அவர் கொடுத்திருக்கிறார். உங்க பிரச்சனைக்கு மத்தியில சமாதானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அதை அனுபவிக்கிற இடத்துக்கு நீங்க என்ன செய்யல? வரல. அவர் கொடுக்காமல் இல்லை. ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன், ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன். எங்க படகுல போறாரு, காற்றடிக்கு புயல் வருது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? தூங்கிக்கிட்டு இருந்தாரா? இதுதான் அந்த சமாதானம். 4 பிரச்சனை இல்ல, 50 பிரச்சனை இருந்தாலும் படுத்தா என்ன வரணும்? இதுதான் அந்த சமாதானம். தேவனுடைய பிள்ளையாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை இருக்காதுன்னு சத்தியம் சொல்லல. பிரச்சனை உண்டு. ஆனா பிரச்சனைக்கு உள்ள நாம இல்ல, பிரச்சனைக்கு மேல.
எப்படி பேதுரு தண்ணீர் மேல நடந்தாரோ அது போல பிரச்சனையின் மேல நடக்கிறவர்களாக தான் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தம். தேவனுடைய பிள்ளையாக இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க சம்பாதிச்சு பெறது இல்ல. நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதை நான் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த தயவை நான் எப்படி பெறுகிறது, நான் எதை செஞ்சா அவர் எனக்கு கொடுப்பாருன்னு கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி தந்திருக்கிறாரா? கிருபையாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். நீ எடுத்து அனுபவித்துக்கொள். என்னுடையது எல்லாம் உன்னுடையது. இதை அனுபவிக்கிறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக, அவருக்குரிய யாவற்றையும் நமக்கு சுதந்திரமாக, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சைன் பண்ணப்பட்டாச்சு. இதை நீங்க தான் எடுத்து என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இல்ல அது அப்படியே ஒரு செக்காவே உங்க கைக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அது யாரோட சாய்ஸ்? உங்களோட. உங்க அக்கௌண்ட்ல என்ன செய்யப்பட்டாச்சு? போடப்பட்டாச்சு. இதை நீங்களும் அனுபவித்து பிறருக்கும் ஆசீர்வாத வாய்க்காலாக, ஊற்றாக உங்களால என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அதுதான் கடமை. அது அடுத்த வாரம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. தேவன் அற்றவர்கள் போல நம்பிக்கை இல்லாமல் இருந்த எங்களை, உம்முடைய வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கழுவி சுத்தப்படுத்தி எங்களை ஆவியில் உயிர்ப்பித்து தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணி தேவனுடைய பிள்ளையாய் எங்களை நீர் மாற்றி இருக்கிறீரே. உம்முடைய குடும்பத்தில் ஒருவராக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீரே அப்பா. கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக, கிறிஸ்துவுக்குரிய யாவையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. இந்த பாக்கியத்திற்காக நன்றி. பரிசுத்தவான்களுக்கு, முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கும் சுதந்திரமாக நீர் கொடுத்திருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகளில் எங்களை நீர் கைவிடுவது இல்லை, எங்களை விட்டு நீர் விலகுவதில்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீரே. நீ தண்ணீர்களில் நடக்கும் போதும், நீ அக்கனியில் நடக்கும் பொழுதும் அது உன் பேரில் பற்றாது, அது உன் மேல் புரளுவது இல்லை. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. எங்களை பாதுகாக்கிறவராக, எங்களை வழி நடத்துகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, எங்கள் பாதைகளை செவ்வை செய்கிறவராக, உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்வில் செயல்படுத்துகிறவராக, உம்முடைய சுதந்திரத்தினால் எங்களை அலங்கரிப்பவராக எங்களுக்குள் நீர் இருந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிள்ளையாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐஸ்வர்யம், இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாங்க அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. அந்த பிரகாசமான மனக்கண்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை அவங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்தவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இந்த சுதந்திரம் அவங்க வாழ்க்கையில பலனாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.